Hello everyone. இந்த வீடியோல நம்ம பவர் லாஸ் இன் எல்சிஆர் சர்க்யூட் தான் பார்க்க போறோம். ஸோ ஏன் இங்க பவர் லாஸ் ஆகும்னா மெயின் ரெசிஸ்டர் இருக்கு பாருங்க. ரெசிஸ்டர் என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலா பவர் லாஸ் பண்ணிடும், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும். ஜென்ரலா ரெசிஸ்டர் அது வழியா ஹீட் டிசிபேட் ஆகும். அதனால பவர் லாஸ் ஆகும். எல்சிஆர் சர்க்யூட்லையும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த பவர் லாஸ் இருக்குல்ல, அதில் எக்ஸ்ட்ரா டேர்ம் ஒன்று ஆட் பண்ணுவாங்க, ஆவரேஜ் பவர் லாஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த சர்க்யூட்ல எல்லாமே வேரி ஆகிட்டே இருக்கும். வோல்டேஜ்ல இருந்து கரண்ட்டு, பவர், அந்த மாதிரி எல்லாமே மாறிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆவரேஜ் பவர் லாஸ் இன் எல்சிஆர் சர்க்யூட். பிஎனா பவர், ஆவரேஜ்னா மேலே பார் போடுவாங்க. ஸோ ஆவரேஜ் பவர் லாஸ் இன் எல்சிஆர் சர்க்யூட் என்ன இருக்குன்னா, இதுக்கு டெரிவேஷன் இருக்கு. ஆனால் உங்களுக்கு டெரிவேஷன் தேவையில்லை, இது கேட்க மாட்டாங்க. டெரிவேஷன் இது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் பவர் லாஸ் ஃபார்ம்ல நீங்கள் பை ஹார்ட் பண்ணிக்கணும். என்னன்னா விஆர்எம்எஸ் into IRMS into cos phi. கரண்ட் எலக்ட்ரிசிட்டில பார்த்துருப்பீங்க, பவர் லாஸ் வோல்டேஜ் இன்டு கரண்ட் அப்படின்னு பார்த்துருப்பீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் இங்கே ஆவரேஜ் பவர் லாஸ் கண்டுபிடிக்கிறனால இங்கே ஆர்எம்எஸ் போடணும். ஆர்எம்எஸ் கைண்ட் ஆஃப் ஆவரேஜ் மாதிரி தான். ஸோ இங்கே விஆர்எம்எஸ் இன்டு ஐஆர்எம்எஸ், எக்ஸ்ட்ராவாக இங்கே காஸ் ஃபை அப்படின்னு வரும். காஸ் ஃபையை பவர் ஃபேக்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த டேர்ம் பவர் ஃபேக்டர். ஏன்னா இது எக்ஸ்ட்ரா டேர்ம் வருது பாருங்க. நார்மலாக விஐ இருக்கணும், எக்ஸ்ட்ராவாக இந்த டேர்ம் வரனால பவர் ஃபேக்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஃபுல்லாக இந்த 5 ஆங்கிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 ஃபேஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருப்போம். ஃபேஸர் டயக்ராமில் விஎல் விசி இப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். லெட்ஸ் சே விஎல் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுவோம், இதை எடுத்துட்டு ரிசல்ட் விஎல் மைனஸ் விசி அப்படின்னு போடுவோம். அப்புறம் விஎல் மைனஸ் விசிக்கும் விஆருக்கும் நெட் வோல்டேஜ் இப்படி இருக்கும். ஸோ இதுதான் நெட் வோல்டேஜ். இந்த நெட் வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 ஃபேஸ் ஆங்கிள். இன்ஃபேக்ட் இந்த காஸ் 5 இருக்குல்ல, இந்த ஃபிகர்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ காஸ் 5, காஸ்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா அட்ஜசன்ட் சைடு வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் இருப்பாருங்க. ஸோ விஆர் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ். காஸ் தீட்டா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். இங்கே ஹைபாட்டினியூஸ் பாருங்க, வி நெட் இருக்கு. ஸோ இப்போ விஆர் ஆனால் நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம்னா கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நெட் வோல்டேஜ் என்னென்னு எழுதிக்கலாம், கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ZN போடணும். ஏன்னா நெட் வோல்டேஜ் இன்வால்வ் ஆகும்போது இங்கே இம்பிடன்ஸ் வரும், இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் வரும். ஸோ அதனால் ஐஐ கேன்சல் பண்ணிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா பவர் ஃபேக்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் பை இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் அப்படின்னு வரும். ஸோ பவர் ஃபேக்டர் நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ஃபேஸ் ஆங்கிள் கொடுக்கலன்னா பவர் ஃபேக்டர் நீங்கள் தனியாக கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் பவர் டிசிபேட்டட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஆவரேஜ் பவர் லாஸ் இன் ஏசி சர்க்யூட் கனெக்டட் டு ஓன்லி ரெசிஸ்டர், கனெக்டட் டு ஓன்லி கெப்பாசிட்டர், கனெக்டட் டு ஓன்லி இண்டக்டர், அந்த மாதிரி கேட்பாங்க. இதில் எவ்வளோ பவர் லாஸ் ஆகும்னு கேட்பாங்க. இப்போ இதில் பவர் லாஸ், ஆவரேஜ் பவர் லாஸ் நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இது எல்லா எல்சிஆர் சர்க்யூட்க்கும் போட்டுக்கலாம். ஓன்லி ஆர் இருந்தாலும் இது போட்டுக்கலாம், ஓன்லி சிஎல் இருந்தாலும் இந்த சர்க்யூட் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இங்கே விஆர்எம்எஸ் V0/√2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஐஆர்எம்எஸ் பீக் கரண்ட் பை √2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே காஸ் 5 இருக்குல்ல, காஸ் ஆஃப் ஃபேஸ் ஆங்கிள். நம்மளுக்கு ஃபேஸ் ஆங்கிள் பற்றி தெரியும். என்னன்னா கரண்ட் என்ன டைரக்ஷனில் இருக்குமோ வோல்டேஜும் அதே டைரக்ஷனில் இருக்கும் இந்த சர்க்யூட்டில். ஸோ இப்போ 5 என்ன கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கும் இருக்கிற ஆங்கிள் தானே. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா சேம் டைரக்ஷனில் இருக்கனால இங்கே 0 டிகிரி அப்படின்னு போடுவோம். ஸோ காஸ் 0 1. ஸோ சிம்பிளாக V0 இன்டூ I0 டிவைடட் பை √2 இன்டூ √2 2 அப்படின்னு போடுவாங்க. ஸோ ஆவரேஜ் பவர் லாஸ் இன் ரெசிஸ்டர் சர்க்யூட், ஓன்லி ரெசிஸ்டர் சர்க்யூட்டில் V0 I0/2 அப்படின்னு வரும். அதே மாதிரி கெப்பாசிட்டர் சர்க்யூட்டில் ஆவரேஜ் பவர் லாஸ் என்ன வருமோ பாருங்க. சேம் V0/√2 இன்டூ I0/√2 இன்டூ காஸ் ஆஃப் 5 என்ன போடுவோம். இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம இது பார்த்துருக்கோம். இது ஃபேஸர் டயக்ராம் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ கரண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் என்ன ஆகும்னா கரண்ட்டை லேக் பண்ணும். எவ்வளோ லேக் பண்ணும்னா π/2 ஆர் 90 லேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் இப்படி இருக்கும். வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் நடுவில் ஆங்கிள் பாருங்களேன், 90 டிகிரி. ஸோ அதனால இங்கே காஸ் ஆஃப் 90 அப்படின்னு போடணும். காஸ் 90 என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். அப்படின்னா ஆவரேஜ் பவர் லாஸ் இன் கெப்பாசிட்டர் சர்க்யூட் 0 ஆகும். அதே மாதிரி இண்டக்டருக்கும் பார்த்துடலாம். ஆவரேஜ் பவர் லாஸ் V0/√2 I0/√2 இன்டூ காஸ் ஆஃப், இதுலேயும் என்ன வருமோ பாருங்க, கரண்ட் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா ஸோ வோல்டேஜ்
வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ 90 டிகிரி இருக்கும். அகைன் 90 டிகிரி. ஸோ இங்கே 90 டிகிரி போடணும். ஸோ காஸ் 90 வந்து 0. மல்டிப்ளிகேஷனில் ஒரு 0 இருந்தாலே மொத்தமாக 0 ஆகிடும். இங்கே ஆவரேஜ் பவர் லாஸ் என்ன ஆகும்னா 0 ஆகும். ஸோ இண்டக்டர் சர்க்கியூட்டில் ஓன்லி இண்டக்டர் சர்க்கியூட், ஓன்லி கெப்பாசிட்டர் சர்க்கியூட்டில் ஆவரேஜ் பவர் லாஸ் வந்து 0 ஆகும். ஏன்னா அவங்க பவரை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, பவரை ஸ்டோர் பண்ணுவாங்க, எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. தேவைப்படுறப்போ அந்த எனர்ஜியை அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் கெப்பாசிட்டர் இண்டக்டர் சர்க்கியூட்டில் ஆவரேஜ் பவர் லாஸ் வந்து 0 வரும். பட் ரெசிஸ்டர் சர்க்கியூட்டில் 0 வராது. அது வந்து பீக் வோல்டேஜ் இன்டூ பீக் கரண்ட் பை 2 அப்படின்னு வரும். இந்த கொஷின் பாருங்க, வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க ஈக்குவேஷனாக, கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க எல்சிஆர் சர்க்கியூட்டில். ஆவரேஜ் பவர் லாஸ் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் பவர் லாஸ் வந்து விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் இன்டூ காஸ் 5. இப்போ விஆர்எம்எஸ் என்னன்னா V0/√2, ஐஆர்எம்எஸ் வந்து I0/√2 இன்டூ காஸ் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். பீக் வோல்டேஜ் அதுதான் இது 50. ஸோ டைரக்டாக 50 இன்டூ பீக் கரண்ட் அகைன் அதுவும் 50 தான். ஸோ 50 டிவைடட் பை √2 இன்டூ √2 வந்து நீங்கள் டேரெக்டாக 2ன்னு போட்டுக்கலாம் இன்டூ காஸ் ஆஃப் ஃபேஸ் ஆங்கிள். இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வோல்டேஜில் பாருங்கள் 50t இருக்கா, கரண்ட்டில் பாருங்கள் 50t, எக்ஸ்ட்ராவாக இது இருக்குல்ல, இதுதான் இந்த எக்ஸ்ட்ரா தான் ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கும் நடுவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆங்கிள் தான் இது. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா காஸ் ஆஃப் π/3. π/3னா 60 டிகிரின்னு சொல்லுவாங்க. காஸ் 60 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ அவ்வளோதான், இது கேன்சல் பண்ணுங்கள் 25, இதுவும் கேன்சல் பண்ணலாம் 25. ஸோ 25 × 25 625 வாட்ஸ். பவரோட யூனிட்ஸ் வந்து வாட்ஸ்ன்னு சொல்லுவோம், டபிள்யூவில் காமிக்கணும்.